ஜூஸ் ஜாக்கிங் இந்த டேர்ம் நீங்க நிறைய இடத்துல கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசெண்டா கொஞ்சம் நாளாவே வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல ஆகட்டும் இல்ல வீடியோஸ் ஆகட்டும் நிறைய சேனல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு அட்டாக் சினாரியோஸ் இருக்கு. நீங்க பப்ளிக் சார்ஜ் ஸ்டேஷன்ல நீங்க உங்களுடைய கேபிளை கனெக்ட் பண்றீங்க, உங்க மொபைல் போன்ஸை சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா உங்க டேட்டாவை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. உங்க டேட்டா வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நியூஸ் பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ உண்மையாவே அப்படி ஒரு ஜூஸ் ஜாக்கிங் அப்படிங்கிற அட்டாக் வெக்டர் இருக்கா? அந்த ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னா என்ன, எப்படி பண்ணுவாங்க, அந்த ஜூஸ் ஜாக்கிங் மூலமா என்ன அட்டாக் வெக்டார்ஸ் நடக்கும், அதை பிரிவென்ட் பண்றதுக்கு வழிகள் இருக்கா? அதுக்கு யூஎஸ்பி டேட்டா பிளாக்கர்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் யூஎஸ்பி குவாண்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டு டிவைஸையும் உண்மையாவே மார்க்கெட்ல இருக்கா, அதை நம்ம எப்படி வாங்கணும், என்ன காஸ்ட் இருக்கும், இந்த ஜூஸ் ஜாக்கிங்ல என்ன அட்டாக் வெக்டார்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜூஸ் ஜாக்கிங் எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பிரையன் கர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு 2011லயே இந்த அட்டாக் வெக்டர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் சார்ஜ் ஸ்டேஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கு, அதுல ஜூஸ் ஜாக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ 2011லயே சொல்லியிருக்காங்க. பட் இப்போதான் நமக்கு வந்து இந்த நியூஸ்ல வந்து நிறைய தமிழ்ல வரும்பொழுது நமக்கு ஒரு சில இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ உண்மையாவே இந்த ஜூஸ் ஜாக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த ரப்பர் டக்கி முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம், ஹெச்டி டிவைஸ் வழியா அட்டாக் பண்றது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டினி 85 அப்படிங்கிற பார்த்துருப்போம், அப்புறம் லேண்ட் டர்ட்டில் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது மல்டிபிள் கேட்ஜெட்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி ஜூஸ் ஜாக்கிங்னே ஒரு சில டிவைசஸ் இருக்கு. ஸோ ஒரு ரியல் டைம்ல சொல்ல போறோம், O.MG Cable அப்படின்னு போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணும்போது ஹேக்ஃபைல O.MG Cable அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. அது வந்து நீங்க இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா 20,000 ஆகும். அந்த டிவைஸ்ல இந்த மாதிரி ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்க்க லைட்னிங் கேபிள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் USB டைப் சி, டைப் பி அந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அடாப்டர்ஸுமே கொடுக்குறாங்க. அதை நீங்க உங்க எண்ட்ல நீங்க இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயர்லெஸ் ஹாட்ஸ்பாட் மாதிரி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் உங்க டேட்டாக்குள்ள ஒரு மலிஷியஸ் பேலோட இன்ஜெக்ட் பண்ணி, ஸோ நம்ம சேனல்ல டோன்ட் யூஸ் ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பாருங்க எப்படி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அது ஒரு ஃபைல்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது அப்படியே கேபிளுக்கு கொண்டு வந்து உங்க சிஸ்டம் நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா எப்படி இன்ஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்க சைடுல நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதுதான் இந்த ஜூஸ் ஜாக்கிங்ல நடக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இதை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்க வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கேயாச்சும் இருக்குன்னா அங்க நீங்க போய் பிளக் இன் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா? இதை தவிர்த்து நம்ம எப்படி வந்து பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கேபிளை நம்ம வந்து மொபைல்ல கனெக்ட் பண்றோம், இப்போ ஆண்ட்ராய்டு ஆகட்டும் iOS ஆகட்டும், நம்ம ஒரு கேபிளை வந்து சிஸ்டம்ல கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க. அதை வந்து டிசேபிள் பண்ணுவீங்க. அது ஒன் ஆஃப் த மெத்தடா நீங்க பிரிவென்ஷன் வைக்கலாம். ரெண்டாவது இந்த யூஎஸ்பி காண்டம்ஸ் நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். இன் கேஸ் நீங்க பப்ளிக்கா எங்கேயோ டிராவல் அதிகமா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூஎஸ்பி டேட்டா பிளாக்கர் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க வாங்கி ஆகணும். அதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் JSOX USB டேட்டா பிளாக்கர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USB-A, அதாவது மேல் USB-A ல இருந்து USB-A-க்கு கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் USB-A ல இருந்து USB-C-க்கு கனெக்டிவிட்டி இருக்கு. இது நீங்க வந்து இப்போ நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இந்தியாவில் இது அவைலபிள் கிடையாது. பட் நீங்க யாராச்சும் யூஎஸ்ல இருந்து இங்க வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் போர்ட்டா பவ் USB டேட்டா பிளாக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது வந்து USB-A to USB-A. ஸோ இது வந்து நான் அமேசான்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,600 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்க 2,600 rupees வந்து கொடுத்து உங்க வீட்டுக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நீங்க ஆர்டர் பண்ணினா கூட 8 to 9 days ஆகும் டிஸ்பேச் ஆகிறதுக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க வாங்கிக்கலாம். அது USB-A to USB-A ஒன்று இருக்கு. அதுல ஆன்டி ஃப்ராட் ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் அதுல இருக்கு. இது என்ன ஆன்டி ஃப்ராட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு USB டிவைஸ் இருக்கு. டிவைஸ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 லைன் இருக்கும். ஓகேவா? இப்போ மிடில் இருக்க 2 லைன் வந்து நோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க இந்த போர்ட்டா பவ் டேட்டா பிளாக்கர்ல. சோ அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது உங்களுக்கு வேணும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜியோடெக் டேட்டா பிளாக்கர் அப்படின்னு இருக்கு. இது வந்து USB-A to USB-C. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்ல கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா JSOC USB டேட்டா பிளாக்கர், ரெண்டாவது விஷயம் என்னன்னா போர்ட்டா பவ் USB டேட்டா பிளாக்கர், மூணாவது ஜியோடெக் USB டேட்டா பிளாக்கர். இது மூணுத்தையுமே நீங்க எது வேணும்னு வாங்கிக்கலாம். பட் இந்தியால நான் மோஸ்ட்லி செக் பண்ண வரைக்கும் போர்ட்டா பவ் தான் அமேசான்ல இருந்துச்சு. அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் என்னன்னா காஸ்ட் வைஸ் 2,500 rupees அந்த மாதிரி இருக்கும். பட் இதுவே நம்ம லோ பட்ஜெட்ல வாங்கி டெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நீங்க லோ பட்ஜெட்ல வாங்கலாம். நான் வந்து Fab2Lab அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல வந்து 560 rupees அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஒரிஜினல் USB காண்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் அதை அன்பாக் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ நம்ம போடலாம். சரிங்களா? அந்த வெப்சைட்டும் நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இது எல்லாமே தான் டேட்டா பிளாக்கர் அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கிற டேட்டா பிளாக்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான். இதை தவிர்த்து நிறையவே இருக்கு. பட் இந்த மூணு மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஒரு டேட்டா பிளாக்கர்ஸ். தென் இவ்வளவு டேட்டா பிளாக்கர்ஸ் இருக்கு, நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ கண்டிப்பா ஒரு 2 விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்னா ஓவரால் டிசைன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் எனக்கு இந்த சைஸ்ல ஒரு டேட்டா பிளாக்கர் இருக்கு அப்படின்னா இது தூக்கிட்டு போறதுக்கு கஷ்டம். கரெக்டா? இப்போ அதே மாதிரி இந்த சைஸ்ல ஒரு டேட்டா பிளாக்கர் இருக்குன்னா இதையும் தூக்கிட்டு போறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி USB சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால டிசைன்ஸை பாருங்க, ஓவரால் டிசைன்ஸை பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன கேபிளுக்கு சப்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா ஏவா, பியா, லைட்னிங்கா அந்த மாதிரி என்ன கேபிள் வேணும் அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். ஸோ அதனால இந்த ஓவரால் டிசைன்ஸையும் பாருங்க. ரெண்டாவது ஓவரால் சப்போர்ட் கேபிள் என்ன மாதிரி
சப்போர்ட் ஆகுது அப்படிங்க பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க வாங்குறது எப்படி அப்படிங்கிறது. சரி, எப்படி இந்த டேட்டா பிளாக்கர் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உங்களுடைய கேபிளை வந்து உங்களுடைய மொபைல் போன்ல கனெக்ட் பண்றீங்க. உங்க மொபைல் போன்ல நீங்க கேபிள் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்ல ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு வருதுங்களா? எம்டிபி டிவைஸ் நம்ம சொல்லுவோம், மொபைல் போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவோம் தெரியுங்களா? எம்டிபி டிவைஸ் அப்படின்னு சொல்லும்போது ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணி நீங்க கேபிளை கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ண உடனே ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் உங்க லேப்டாப்ல வரும். ஸோ அதை நீங்க ஒரு டேட்டா பிளாக்கர் வாங்கிட்டு இப்போ அந்த வித்தவுட் டேட்டா பிளாக்கரை கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு வரும். which means நீங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது விஷயம், நீங்க மொபைல் அந்த டேட்டா பிளாக்கரை வாங்கிட்டு அது மூலமா நீங்க கேபிள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல வராது. இதுதான் டேட்டா பிளாக்கர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரியல் டைம்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டிவைஸ் வாங்கி நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் ஒரு டிவைஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில வேஸும் பாத்தீங்கன்னா நீங்க பிரிவென்ட் பண்ணலாம். சோ இவ்வளவு அட்டாக் வெக்டார்ஸ் இருக்கு, ஒரு கேபிள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனைங்களாங்க அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா கேபிள்லயும் பிரச்சனைகள் இருக்கு. பட் இதை எப்படி இதை தவிர்த்து நம்ம நிறைய விஷயங்களை சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணும்னு கேட்டா ஃபர்ஸ்ட் விஷயம் டைரக்டா ஏசி அடாப்டர் யூஸ் பண்ணுங்க. லைக் எப்படின்னா நீங்க வந்து யூஎஸ்பி கேபிள்ல போயிட்டு அவங்க கொடுக்குற ஒரு சார்ஜிங் போர்ட்ல போய் பிளக் இன் பண்ணாதீங்க. ஒரு பவர் சப்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க அந்த அடாப்டர் நம்ம வச்சிருப்போம்ல, நம்மளுடைய சார்ஜர் வச்சிருப்போம்ல, அந்த சார்ஜர்ல போய் சார்ஜ் போடுங்க. அதுல உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயமா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த போர்ட்டபிள் பவர் பேங்க்லாம் வச்சிருப்பீங்களா, சோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் 10,000 mAh ஒரு 20,000 mAh அந்த மாதிரி mAh பேஸ்ட் நீங்க பவர் பேங்க்லாம் வச்சுக்கோங்க. அதனால போர்ட்டபிள் பவர் பேங்க் யூஸ் பண்ணுங்க. பட் ரொம்ப வந்து உங்களுக்கு தேவைப்படும், அதாவது எனக்கு வந்து வேற வழியே இல்ல அப்படின்னா அந்த பவர் பேங்க் யூஸ் பண்ண வழிகளை பாருங்க. சரிங்களா? அது உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்டா நீங்க வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு கேபிள கனெக்ட் பண்றீங்க, சார்ஜ்ல கனெக்ட் பண்ணும்போது அலோ ரிக்வெஸ்ட் இல்லனா வந்து அலோ பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா எல்லாத்தையுமே டெனை பண்ணுங்க. அலோ அப்படிங்கிற விஷயங்களை பாத்தீங்கன்னா நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அது மூணாவது விஷயமா நீங்க சேஃப்டி மெஷர்மெண்டா நீங்க வச்சுக்கலாம். நாலாவது என்ன அப்படின்னா, நீங்க சார்ஜ் போடுறீங்கன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்பவே கம்மி. சரிங்களா? ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சார்ஜ் போடுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு என்னைக்குமே நீங்க வந்து சார்ஜ் போடாதீங்க. இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல 1% தான் சார்ஜ் இருக்கு, திடீர்னு நான் கால் பண்ண யாருக்காச்சும் அப்படின்னா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டு ஒரு 5 minutes வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜர்ல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இது வந்து ஃபோர்த் நீங்க மெஷர்மெண்டா வச்சுக்கலாம். கடைசி மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேபிள்ஸ் இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பப்ளிக்கா எங்கேயுமே யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணாதான பிரச்சனை, இந்த மாதிரி யூஸ் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க சைடுல நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். தென் உங்க மொபைல் போன்ஸ்லயும் வர தேவையில்லாத அந்த ஒரு ரிக்வெஸ்ட் ஏதாச்சும் நீங்க இன் கேஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ரிக்வெஸ்ட் அலோ பண்ணாதீங்க, டினை பண்ணுங்க. ஸோ இந்த 5 ஸ்டெப்புமே அபார்ட் ஃப்ரம் டேட்டா பிளாக்கர் பாத்தீங்கன்னா உங்க சைடுல நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கலாம். இதுல எல்லாத்துக்குமே ஃபைனலா நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் என்னன்னா, எல்லாமே நம்ம எண்ட்ல தாங்க இருக்கு. ஸோ டேட்டா ஆகட்டும், இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு சைபர் கிரிமினல் நம்மள டார்கெட் பண்றாங்களாகட்டும், எல்லாமே நம்ம ஆக்சஸ் கொடுப்போம் மோஸ்ட்லி. ஸோ அது நமக்கு தெரியாது. நம்ம இந்தாங்க எடுத்துக்கோங்க டேட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுப்போம். அது வந்து ஹியூமன் மிஸ்டேக்ஸா இருக்கலாம், நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல அறியாம பண்ண விஷயங்களா இருந்திருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வேர்டிக் நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம எண்ட்ல தான் போகும். ஸோ இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.